வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111. இல்லை சார், இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட உஸ்மான் தாரிக்னு ஒரு பவுலர் இருக்கார். அவர் கொஞ்சம் யூனிக்காக பவுலிங் போடுறாரு. அது மட்டும் இல்லை, அது ஸ்பின் கண்டிஷன்ஸ் வேறு. அங்கே நம்ம ஃபுல்லாக ஸ்பீடாக அடித்தே விளையாண்டுருக்கோம். அதுதான் இப்போ முதல் 2 மேட்ச்சில் நம்ம கொஞ்சம் தடுமாறனால கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் கொஞ்சம் டஃப் டைம் கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஒழுங்காக ஆடினோம்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இது ஃபைனல் ஓவர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்ல பயங்கரமான டஃப்பான காம்படிஷன் தான் பாகிஸ்தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தானுக்கு எப்பயுமே பவுலிங் தான் டஃப் கொடுக்கணும். ஏன்னா பேட்டிங்கில் பாபர் அசாம் இருக்காங்க. இப்போ இந்தியாவே பேட்டிங் ஆடினா பாபர் அசாம் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாங்க. பேட்டிங்கில் ஹார்திக் பாண்டியா நிறைய பேர் நல்லாவே விளாட்றாங்க. ஸோ பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்தியா ஆல்வேஸ் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மேட்ச் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். டஃப்பாக இருக்கும்னா அது ரொம்ப சுழலுக்கு ஸ்பின்னுக்கு சாதகமான கிரவுண்டு. அதனால் ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஹார்திக் பாண்டியா, அப்புறம் திலக்கு இருக்கிறாங்க. பார்க்கலாம், மேட்ச் பார்க்கலாம். மேட்ச்சு பாபா போயிட்டு வீட்டில் போய் பார்ப்பேன். இந்தியா ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பாகிஸ்தானும் பிடிக்கும். இருந்தாலும் இங்கே நம்ம நாட்டு மேலே தான் இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு எதிர்ப்பு இருக்குது. அதனால் இந்தியா ஜெயிக்கணும். நம்மகிட்ட நல்லா இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் ரொம்ப நல்லா போடுறாங்க. ஏன்னா அடிஷ்னலாக கூட யார் நம்ம இவர் கூட ஆசி ஷர்மா அவங்க கூட நல்லா ஸ்பின் போடுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுலிங் அடிஷ்னலாக ஒரு பிளேயர் சேர்த்துனா குந்திப்பு சேர்த்தலாம். குந்திப் அவர் கொஞ்சம் நல்லா பவுலிங் போடுவார். கண்டிப்பாக ஆனால் இந்தியா தான் ஜெயிக்கணும். 7-1 இருக்கிறது 8-1 மாறும். ஆனால் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம டீம் கொஞ்சம் பலமாக தான் இருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்க இருக்குதுங்க. அதில் இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மேட்ச்சு எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணும். கண்டிப்பாக இந்தியா இன்றைக்கி ரெக்கார்டோடு வின் பண்ணும். முக்கியமாக தோக்கக்கூடாது. பவுலிங் வருண் சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்தி தான் மெயின். அவர் விக்கெட் எடுக்கும் பட்சத்தில் நமக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாகிஸ்தானுக்கிட்ட தோக்கக்கூடாது. எப்போயுமே நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கணும் அவங்கக்கிட்ட அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோள். அதுக்காகவே முக்கால்வாசி நம்ம இந்தியா கண்ட்ரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நல்லா பார்ப்பாங்க. மேட்சுகளை நம்ம இருக்கும், நம்ம சுதந்திரமாகவும் இருக்கும். நம்ம ஆளுங்களும் அந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து ஆட வேண்டிய அவசியமும் இல்லை. விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும். இப்போ நல்ல பாம்பு இருக்குது. நல்லா எல்லாருக்குமே நல்ல பாம்பு இருக்குது. இல்லை, பாகிஸ்தான் 2 ரேட்டு தான் மேக்ஸிமம் எய்ம் பண்ணுவாங்க. அதனால் விக்கெட் சீக்கிரம் லாஸ் ஆயிடும். கன்சிஸ்டண்ட்டாக ஹார்திக் பாண்டியா விளையாடுறாரு. அதை விட்டால் பெருசாக கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை தான். பட்டு ரிலேபிளான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வி எக்ஸ்பெக்ட், நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வரும்போது ஈவென்ச்சுவலாக நம்மளுக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்துடுது. ஸோ வந்துடுவாங்க. இன்றைக்கி போனோடனே ப்ராஜெக்ட் முடித்தோம். மேட்ச் பார்க்குறோம், சாப்பிட்றோம், மேட்ச் பார்ப்போம். நான் ஒரு 4 வருஷமாக மேட்ச் பார்த்துட்ருக்கேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆடுறதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆனதுனால T20 வேர்ல்ட் கப் இன்னும் உற்சாகமாக போகுதோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த மேட்ச்சில் ஒரு ஃபைனல் ஓவர் ட்ராமா மாதிரி ஆகும். அது வரைக்கும் போகும். பட் மேட்ச் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். முன்னாடி மாதிரி ஒன் சைடடாக இருக்காது. இன்றைக்கி அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 200க்கு மேலே அடித்தா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன வேலையாக இருந்தாலும் இப்போ 7 மணிக்கு போய் அந்த மேட்ச்சை பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்போவுமே அவங்க எந்த பிளேயர் போட்டாலும் அவங்க ஃபார்ம்லே இல்லைன்னாலும் பாகிஸ்தான் வரும்போது இந்தியா பீட் பண்ணிடுறாங்க. சண்டேன்ற போது நம்மளுக்கு தான் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம். இந்தியா டீம் நல்லா வலுவாக இருக்காங்க. ஸோ இந்தியா ஆல்வேஸ் வின் த மேட்ச் ஆக்சுவலி. ஆனால் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும். வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111.